காசு பில்லாம் எதுவுமே பே பண்ணல கைஸ். பார்க்க புது பைக் மாதிரியே இருக்கு கைஸ். கிலோமீட்டர் ஓடலனாலும் சரி கரெக்டாக அந்த டேட்டை வந்து விட்டுருங்க கைஸ். நான் அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க இதெல்லாம் மாத்திரமான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஆமான்னு தலையாட்டேன். பில்லு பார்த்தா அவ்வளோ பெருசாக வந்துருச்சு. நம்ம புது பைக்கை இந்த மாதிரி நிறைய வந்து ஆல்டர்னேஷன்லாம் பண்ணியிருக்கோம், ஹேண்டில் பார் மாற்று இந்த மாதிரிலாம். ஸோ இதனால் சர்வீஸ்க்கு எதனா பாதிக்குதா அப்படின்றதும் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மினி வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி இருக்க போது அப்படின்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி நம்மளோட புது பைக் இருக்குல்லையே R5 பைக்கு. ஸோ அந்த பைக் தான் நம்ம சர்வீஸ் விட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பைக் வாங்கி எத்தனை நாள் ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். அதில் தான் உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம பைக் வாங்கி கரெக்டாக செப்டம்பர் 4 நம்ம வாங்கினோமா. இன்றைக்கி வந்து 12/12/2025 கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நம்ம ஒரு சர்வீஸ் கூட விடல கைஸ். அது இதனால் உள்ள அப்படி விடாமல் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்லாம் நம்ம மோட்டோ விளக்கிலாம் பேசலாம். ப்ரோ, சர்வீஸ் நம்ம பண்ண போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் கையில் அப்படின்றது சில பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். சர்வீஸ் வாரண்டி புக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுதான் மெயின் எடுத்து போனோம். பட் திடீர்னு வேறு ஒன்று வேணும்னு கேட்டாங்கன்னா, அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்து இதில் வச்சுட்டேன். ஸோ வாங்க மற்றதெல்லாம் உங்கள் மோட்டோ விளக்கிலையும் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என் பைக்கை பற்றி சொல்கிறேன். பைக் வந்து கிட்டத்தட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மாதம் மேலே ஆகுது. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? இந்த பைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக சொல்கிறவர்களே எனக்கு ரொம்ப 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 இந்த பைக் பிடிச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக நம்மளை இந்த ஹேண்டில் பார் மாற்றதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ் ஓட்டுறதுக்கு. ஹைட்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு பைக்கு. ஸோ இதை வருஷம் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பைக் வந்து 3 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஏன் ப்ரோ இத்தனால விடவே இல்லை, உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் பைக் வாங்கினது செப்டம்பர் 4 வாங்கினேன் கைஸ். ஸோ கரெக்டாக எப்போ கூப்பிட்டான்னு நான் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 1 வீக்னு நினைக்கிறேன். ஸோ அப்போயே வந்து கால் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி சார் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து விட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ நான் ரொம்ப கம்மியாக கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதாவது மேம் எனக்கு ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஆனால் நம்ம அப்படிலாம் கேட்கக்கூடாது கைஸ். கரெக்டாக சர்வீஸ் புக்கு பின்னாடியே வந்து 1000 கிலோமீட்ரு 30 days அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அத்தனை 1000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக விட்டுறணும். அந்த டேட் வந்ததுக்கு அப்புறமே 30 days ஆயிடுச்சுனாலே ஃபர்ஸ்ட் சர்வீஸ்மே விட்டுறணும். அதாவது கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓட்டினாலும் அதுக்கு ஏதோ ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி அவரும் R5 பைக் வாங்கி சர்வீஸ்லாம் விட்டுருக்காரு. அவர் நமக்கு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் வந்து கிலோமீட்டர் ஓடலனாலும் சரி கரெக்டாக அந்த டேட்டை வந்து விட்டுருங்க கைஸ். நான் அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக செகண்ட் சர்வீஸ் தான் கைஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. தேர்ட் சர்வீஸ்க்கு அது ஒரு டேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது உங்களான்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்போ நம்ம சர்வீஸ் புக் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா பின்னாடியே போட்டிருக்கோம், நீங்கள் சர்வீஸ் புக் R5 பைக்கு வாங்கும்போதே சர்வீஸ் புக்கில் எந்தெந்த டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் சொல்லி அதை பார்த்தீங்கனாலே கரெக்டாக அந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ணல, பட் நான் இதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பேன். அந்த சர்வீஸ் புக்கை பார்க்குறேன் உங்களுக்கு காட்டி சைடில் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் புக் மேபி R5 ஷோரூம்லேயே விட்டான்னு நினைக்கிறேன். தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ அதான் கால் பண்ணி கேட்கணும். நம்ம புது பைக்கை இந்த மாதிரி நிறைய வந்து ஆல்டர்னேஷன்லாம் பண்ணியிருக்கோம், ஹேண்டில் பார் மாற்று இந்த மாதிரிலாம். ஸோ இதனால் சர்வீஸ்க்கு எதனா பாதிக்குதா அப்படின்றதும் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. இதனால் என்ன சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்ச ப்ரோகிட்ட கேட்டேன். ப்ரோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ பார்க்கலாம் கைஸ். அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுலாம் எவ்வளோ ப்ரோ சார்ஜ் இது கேட்பாங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பெருசாக அதை பற்றி தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஒருத்தர் வந்து 2500 ரூபாய்க்கு மேலே ஆயிருந்தது, ஒருத்தருக்கு வந்து 1500 ரூபாய்க்கிட்ட ஆயிருந்துச்சு. ஸோ நமக்கு எவ்வளோ ஆக போகுதுன்றது தெரில. அப்போ நம்ம தெரிஞ்ச ப்ரோ ஒரு சஜஷன் சொன்னார். என்ன அப்படின்னா, ப்ரோ அவங்க செயினில் ஏதோ சம்திங் ஏதோ ஸ்ப்ரே அடிக்கிறது இந்த மாதிரி ஏதோ சம்திங் சொன்னார், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நிறைய போட்டுருவாங்க ப்ரோ சார்ஜ். நீங்கள் அந்த செயின் ஸ்ப்ரே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி ஆனால் செயின்லாம் பெருசாக எதுவும் கை வைக்காதீங்க, நீங்கள் ஜஸ்ட் அதை க்ளீன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செயின் ஸ்ப்ரே வாங்கி நீங்களே பண்ணிக்கோங்க ப்ரோ, அது வந்து 300 ரூபா அவ்வளோதான் வரும், அவங்க போட்டால் அதிகமாக போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் நீங்கள் ஷோரூமில் சொல்லிட்டுங்க, எங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறங்க, ஆயில் மாற்றிடுங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நானும் இப்போ தான் கைஸ் முடிவு பண்ணியிருக்கேன். கைஸ் இப்போ என் மைண்ட் செட் இப்படி தானே இருந்துச்சு. ஆனால் ஷோரூம் போனதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் மாற்றிடுமான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஆமான்னு தலையாட்டேன். பில்லு பார்த்தா அவ்வளோ பெருசாக வந்துருச்சு. எவ்வளோன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். வாட்டர் வாஷ் ஃப்ரீ தான். ஸோ ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். சரி ப்ரோ, இங்கே எங்கே ப்ரோ சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஷோரூம் வந்து ஆக்சுவலாக கும்ளஞ்சாவடி. ஸோ நம்ம இப்போ மாங்காடு சைடு அந்த சைடில் தான் இருக்கும். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து சுற்றி ஒரு வீடியோ எடுத்துடலாம். பிஃபோர் சர்வீஸு ஆஃப்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போடலாம் இல்லையா.
அப்புறம் வந்து நான் பைக் வாங்கும்போது புதுசாக இருக்கும்போது இங்கே லைட்டாக சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பைக் வாங்கினேன் டெலிவரி வீடியோஸை நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை ஒன்றா பார்க்கணும் நினைக்கிறோம் பாருங்கள். பைக் வாங்கும்போது இங்கே ஒரு ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. அந்த நான் பைக் எடுத்த ஷோரூம்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சர்வீஸ் விட்றீங்களா அந்த இடம் அங்கே நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் கால் பண்ணி சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போது, இது தேர்ட் சர்வீஸு. ஸோ இப்போ வந்து பண்ணி தருவாங்களா, அதை ஒத்துப்பாங்களான்றது தெரில. பைக் வாங்குறது பெருசு இல்லை உறவுகளை, அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏன் ப்ரோ இந்த மாதிரி பைக் வாங்கினீங்க, R15 MT-15 இந்த மாதிரி வாங்கினா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னமோ சம்திங் R15 மேலே ஒரு க்ரஷ் உறவுகளே. அந்த முன்னாடி அந்த ஃபேஸ் கட்டே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஃபேஸ் கட்டு நல்லா இருந்தது, ப்ளஸ் மைலேஜ் பயங்கரமாக தருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் R15 ஓட்டுறவங்கிட்ட, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் குறையா சொன்னது இந்த ஹேண்டில் பார் தான். ஆனால் என்ன ப்ரோ ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு அதான் பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கினோடனே ஹேண்டில் பார் மாற்றிலான்றது முடிவு பண்ணக்க வந்து நான் R15 வாங்க முடிவு பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து நான் லாங் டிரைவ் இதுக்கப்புறம் நிறைய போவேன், நிறைய லாங் டிரைவ்லாம் நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு. ஸோ அதை பைக்கிலே போகலான்னு இருக்கேன், ஒரு ஜாலியாக ட்ராவல் மாதிரி ரிலாக்ஸாக மந்த்லி. ஸோ அந்த மாதிரி லாங்காக நம்ம போகும்பொழுது நமக்கு ஹேண்டில் பார் மாற்றுன்றதை முடிவு பண்ணக்கப்புறம் இந்த பைக் வாங்கினாலே முடிவு பண்ணேன். ஸோ அதனால் ஹேண்டில் பார் பிரச்சனைன்னும் போது எனக்கு இந்த பைக் அது எனக்கு வந்து பெருசாக தெரில. ஓகே, ஒரு ஹெல்மெட் போட்டே போகலாம், வ்ளாக் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்கலாம் வ்ளாக் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. இன்கேஸ் ஒத்துக்கல அப்படின்னா நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடலாம். லஞ்ச் போயிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறேண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகே, ஒரு இங்கே உட்காந்துட்டு R15 பைக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு மேக்ஸிமம் 20 நிமிஷம் ஆகுன்றாங்க. ஸோ 1:53 ஆயிடுச்சு டைமு. ஸோ நாளைக்கு காலையில் வந்தால் நான் ஈவினிங்கே கொடுத்துருவாங்களாம். ஸோ இப்போ கொடுத்தேன் அப்படின்னா மதியானத்து மேலே வந்துருக்கோம் இல்லையா. ஸோ நாளைக்கு காலையில் தான் கொடுப்பாங்களா கைஸ். இதில் போட்டிருக்கு பாருங்க கைஸ், ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 30 டேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம 90 டேஸ் மேலே தான் வந்திருக்கோம். 150 நாளுக்குள்ளேயே நம்ம செகண்ட் சர்வீஸ், இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணனால ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் சர்வீஸ் போயிடுது கைஸ். நான் இன்றைக்கி தான் எடிட்டிங்கில் ரொம்ப தெளிவாக பார்க்குறேன். நான் பேசுகிறது சிலது ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே குழம்புது, எப்படி சொல்கிறது, புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. இதுக்கப்புறம் நான் தெளிவாக பேச ட்ரை பண்ணுறேன் கைஸ், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அப்படி இப்படி இருந்தால். அதான் இப்போ நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணாதனால ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் சர்வீஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் சர்வீஸ் அவங்க டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கன்ஃபார்மாக தெரியல, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் என்னென்ன தப்பு பண்ணிட்டு அதை நீங்கள் தப்பு பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் மெயின்டெனன்ஸ் பைக் எப்படி பண்ணுறது ஃபுல்லாக எழுதி பார்த்து இப்போ தான் ஆன்லைனில் ஃபுல்லாக. ஸோ அது எல்லாமே நோட்டில் உட்காந்து எழுதி வச்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்க்குற தம்பி, அவர் பேர் சூர்யா. ஸோ அவர் வந்து கரெக்டாக வீட்டிலே விட்டு போயிட்டார் கைஸ். நமக்காக தான் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, டன். ஸோ 1750 ரூபா ஆகும் சர்வீஸுக்கு. அப்புறம் நம்ம பைக் வந்து சர்வீஸ்க்கு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பைக்கை பற்றி Yamaha R15 பைக்கை பற்றி தெரியாது, எந்த பைக்கை பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அப்புறம் அவங்க கேட்டாங்க, அந்த ஒரு மேம், சார் இது நம்ம பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உதாரணம் சொன்னால் அந்த பைக்கை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு மேலே சில விஷயங்கள்லாம் போடுவோம், அது உங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரில, தெரிஞ்சால் தானே இது பண்ணலாமா வேணாம்னு சொல்லுவோம். சரி ஓகே, ஃபஸ்ட் டைம்னால சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பில்லு நம்ம கையில் ஸ்லிப்பு மாதிரி கொடுத்தாங்க. எவ்வளோ பில்லு வந்துச்சு அப்படின்னா 1750 ரூபா அப்படின்ற மாதிரி பில்லு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே 5 PM தான் ரெடி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே 5 PM நம்ம போயிருப்போம். ஸோ என்னென்ன மாற்றினாங்கன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் டே 5:04 PM இப்போ தான் வந்து நம்ம போகிறோம் வாங்குறதுக்கு. ஷோரூம் வந்து கரெக்டாக 6 மணிக்கு தான் கைஸ் இருக்கும். நம்ம 5 மணிக்கு நடந்து போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் கைஸ். வாங்க நடந்தே போகலாம். பைக் வந்து ரெடி ஆகிடுச்சு, அது வரைக்கும் பாருங்கள். பைக்கை ட்ரெஸ் ட்ரைவ் வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் காசு பில்லாம் எதுவுமே பே பண்ணல கைஸ். பார்க்க புது பைக் மாதிரியே இருக்குது கைஸ். ஓட்டி பார்க்கலாமா? ஸ்டாண்டு வந்து அந்த மலையில் ஓட்டினால சேரில் ஒரு மாதிரி டைட்டாக இருந்துச்சு, இப்போ லூஸ் ஆகிருக்கு கைஸ். ஓட்டி பார்க்கலாமா? புது பைக் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஓகே, புது பைக் ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ எவ்வளோ பில்லு வந்திருக்கு அப்படின்னா 1681 ரூபா வந்திருக்கு கைஸ். என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது உங்கள் வீட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. பில்லை பே பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன மாற்றிருக்காங்களோ அது ஃபுல்லாக அவங்களே பில்லு கொடுத்துருக்காங்க. அது வீட்டில் போய் ஒரு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்கேஸ் எதனா ப்ராப்ளம் அப்படின்னா 3 வீக்ஸில் நீங்கள் மாற்றிருப்பாங்களே இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லி. ஸோ அது 3 வீக்ஸ்க்குள்ளே எதனா மறுபடியும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சார், பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ்.
அப்புறம் இந்த டைமில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ப்ரோ இங்கே நம்ம பைக் வாங்கும்போது முன்னாடி ஸ்க்ராச்சஸாக கீழெல்லாம் இருந்துச்சுல்ல, அதை சர்வீஸ் விடும்போது நீங்கள் கேட்டிங்களா, அது அவங்க பண்ணித்தரோன்னு சொன்னாங்களா, அவங்க பண்ணித்தரோன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கேட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ணித்தர மாட்டாங்களே கைஸ். நீங்கள் எமகா ஷோரூம்னு இல்லை, எந்த ஷோரூமில் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் வாங்கும்போதே எங்கன்னா கீழெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போகணுமா. ஒன்ஸ் நீங்கள் நம்ம வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸில் கீழெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சேஞ்சே பண்ண மாட்டாங்களாம். ஸோ நான் அங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கடை தான், மாங்காட்டில் தான் வாங்கினேன். ஸ்கூட்டி, பேஷன் ப்ரோ, அப்புறம் இப்போ எல்லா பைக்குமே அங்கே தான் வாங்குறது. பார்க்குறேன் பைக் டெலிவரி எடுக்கும்போது அங்கே ஸ்க்ராச்சஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம தெரிஞ்ச அண்ணா நிறைய கம்மி மேலே பண்ணி கொடுத்தாங்க. தெரிஞ்ச அண்ணா அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வைப்பாங்கவா பண்ணிக்கலாம், நாங்கள் சொல்கிறோம் கால் பண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கேட்டால் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி சார், நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம், எந்த கிராச்சஸ் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் கையே வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச நான் கேட்டால் பண்ணி தந்துடுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் அந்த அண்ணன் கேட்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி பைக் எடுக்கும்போது கீரெல்லாம் இருந்தால் எடுக்காதீங்க. அந்த ஷோரூம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் கீரெல்லாம் இருந்தால் நீங்கள் ஏன் சார் எடுத்தீங்க, நீங்கள் எடுத்துக்கூடாது சார், உங்கள் தப்பு சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணி தர மாட்டோம், நாங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் அதெல்லாம் பண்ணதும் இல்லை இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு என்னென்ன மாற்றிருக்காங்க, எதனால் அவ்வளோ சார்ஜஸ் போட்டிருக்காங்கன்றதெல்லாம் அந்த பில்லு கொடுத்துருக்காங்களே, அது உங்களை நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வந்திருக்கும். நான் உடனே டக்குன்னு நம்ம R15 வச்சிருக்கவங்கள நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க எல்லாம் கால் பண்ணி கேட்டு விசாரிச்சேன். நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பியே ஒருத்தர் வச்சிருக்காரு, நம்ம சேனலில் பார்க்குற தம்பி. அவர் வந்து R5 V3 வச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளோ ப்ரோ ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவருக்கு வந்து 1600, இதே சேம் இது தான் ஆச்சான். அவர் V3 தான் வச்சிருக்காரு. நம்ம V4க்கு 1682 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் சர்வீஸ் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக 5125 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளேயே நம்ம அங்கே போயிட்டோம். அப்புறம் இந்த டேட்டுக்குள்ளேயே நம்ம போயிடணும் கேஸ், போயிடணும். அதுக்கு மேலே தேதி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக 4th சர்வீஸ் போயிடும். ஆல்ரெடியே ஒரு சர்வீஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு, இப்போ நம்ம செகண்ட் சர்வீஸ் தான். தேர்ட் இல்லாமல் அது ஒரு போஸ்ட்டு போயிடும். இன்னும் எனக்கு 2 சர்வீஸ் தான் இருக்குது, ஆல்ரெடி ஒன்று வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டாக அதுமாதிரி நான் விட்டுருவேன் கேஸ். 5125 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினக்குள்ளேயே நம்ம போயிட்டோம். அதுக்கு மேலே போனால் கூட அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கேஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி தான் சொன்னார், ஏன்னா அவர் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்காராம். சூன் R15 எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுன்றதை நான் ஃபுல்லாக R15 பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு நான் வீடியோ போகிறேன். எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நான் கூடிய வீடியோ போகிறேன். அதனால நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக 11 AM ஷார்ப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக vlog வரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடறேன். பை.